ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது சங்கீதம் வசனம் 2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எருசலேமை சுற்றிலும் ஆண்டவரே மலைகள் சூழ்ந்து பர்வதங்கள் சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறது போல எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவருடைய அரணாய் அவருடைய கோட்டையாய் நீர் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே சுற்றிலும் நீர் அரணும் கோட்டையுமாய் பாதுகாப்பாய் பர்வதமாய் நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளிலெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுற்றி கர்த்தர் ஆண்டவரே அக்கினியின் மதிலாய் நீர் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் அதை உணரத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரே தென் மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை சுற்றிலும் நீர் அக்கினியின் மதிலாய் அரணாய் நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் அப்படியே செய்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடங்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இரவின் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆண்டவரே செட்டைக்குள்ளே நீங்க வைத்து பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்ருவின் கண்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் அரணாய் இந்த நாளை நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பாதுகாப்பு இல்லாத இடங்களிலே வசிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணர்கிற பிள்ளைகள் இந்த வேளையில இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை நீர் கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளை சுற்றி அக்கினியின் மதிலாய் இருந்து நீர் பாதுகாக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.